கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக பெத்தலையில் பிறந்த இயேசுவின் நாமத்தினாலே தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை யோவான் நற்செய்தியாளர் 1 அதிகாரத்திலே 11வது வசனத்திலே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தியாளர் இந்த 1 அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிறப்பை பதிவு செய்கிறார். அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்படி அந்த முதல் வசனத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை எப்படியெல்லாம் மத்தேயு நற்செய்தியாளர், லூக்கா நற்செய்தியாளர் பிறப்பை வெளிப்படுத்துகிறார்களோ அதுபோல இந்த 1 அதிகாரத்திலே யோவான் அவர்கள் இயேசுவின் பிறப்பை பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். இந்த 11வது வசனத்திலே தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து யூத வம்சத்தை சேர்ந்தவர். அந்த யூத வம்சத்தில் அவர் பிறந்தும் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி வரை யூதர்கள் தான் அவருக்கு எதிரியாக இருந்தார்கள். எது செய்தாலும் இயேசுவை கேள்வி கேட்டு அவருடைய ஊழியத்தின் பாதையிலே தடங்களாகவும் இயேசுவுக்கு பெரிய உபத்திரவமாக இருந்தவர்கள் தான் யூதர்கள். ஆகையினால் அவர் சொந்தமானதிலே பிறந்ததினாலே அவருடைய சொந்தங்களே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதனாலே நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகத்தின் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே உயர்வடைகின்ற போது, வாழ்க்கையிலே தாழ்வடைகின்ற போது நம்மை குறித்து அதிகமாக ஏளனம் பேசுகிறவர்கள் சொந்தங்களே, உறவுகளே என்பதிலே சந்தேகம் இல்லை. அதனால் திருமறையிலே எப்படி இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் விரோதிகளாக அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ, இந்த உலக வாழ்க்கையிலும் இந்த சமுதாய வாழ்க்கையிலும் நமக்கும் சொந்தங்களும் இரத்த கலந்த உறவுகளும் நமக்கு பல நேரங்களிலே உபத்திரம் கொடுக்கின்றவர்களாக, தடையை ஏற்படுத்துகிறவர்களாக, நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கின்றவர்களாக இருக்கிறதை நம் கண்கூடாக வாழ்க்கையிலே நேரடியாக பார்க்கிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரே ஒரு சொந்தக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த சொந்தக்காரர் இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு பிறந்தார். அவர் உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லத்திலே சொந்தமானவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நமக்கு சொந்தம் பந்தம். அப்படிப்பட்ட பாதையிலே நாம் அனுதினம் வழிநடத்தப்படுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கர்த்தரின் கிரிகை. அதாவது என்னன்னா, ஒரு ஸ்வீட் கடையில் ஒருத்தர் என்ன பண்ணாராம்,